ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மா ஜீனா குக் சேனல். இன்றைக்கி சுவையான சுசியம் ரெசிபி தாங்க பார்க்க போகிறீங்க. சுசியம் சுவியம் எல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அதுதான். ஆனால் நம்ம நிறையா எண்ணெய் ஊற்றி பொரிக்காமல் இது எப்படி சுலபமாகவும் ருசியாகவும் செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு நான் இன்றைக்கி 1 கப்பு கடலைப்பருப்பு எடுத்துக்கிட்டு அந்த 1 கப்பு கடலைப்பருப்பை 2லேருந்து 3 வாட்டி நல்லா அலசிட்டு தண்ணி ஊற்றி அலசிட்டு இதை ஒரு அரை மணி நேரம் அட்லீஸ்ட் ஊற வைங்க. அப்போ தான் நம்மளுக்கு நல்லா சீக்கிரமாகவே இது குக்காகி வரும். அதனால தான் அதோட இது மூழ்கிற அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு இதை ஒரு 4லேருந்து 5 ப்ரெஷர் குக் பண்ணி வச்சுக்கிறலாம். இது மாதிரி நல்லா வெந்துடும். வெந்துட்ட பின்னாடி என்ன செய்யலாம்னா நல்லா மத்தோ இல்லாட்டிக்கு மேஷர் வச்சோ அதை நல்லா மசிச்சு விட்டுக்கரலாம். நான் இன்றைக்கி மத்து வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கிட்டேன். இது மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ நம்ம நிறையா தண்ணி ஊற்றி வேக வச்சோம்னா அந்த தண்ணி அப்புறம் ஃபில்டர் பண்ணுற நிலமை ஆயிரும். நம்மளுக்கு கடலைப்பருப்பில் பொட்டாசியம் மெக்னீஷியம்லாம் இருக்குது. இது ஹார்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் நம்ம தண்ணியை வேஸ்ட்டும் பண்ணக்கூடாது இல்லையா. அதனால் கரெக்டாக பதமாக வேக வச்சு எடுத்தோம்னா தண்ணி ஃபில்டர் பண்ணுறதுக்கு நமக்கு தேவைப்படாது. அதோட 1 கப்பு ஃபுல்லாக வெல்லம் எடுத்துக்கிட்டு இந்த வெல்லத்துக்கு ஒரு அரை கப்பு தண்ணி ஊற்றிட்டு இந்த வெல்லம் தண்ணியும் நல்லா கொஞ்சம் கரைஞ்சா போதும். நல்லா பபிள்ஸ் மாதிரி இது மாதிரி வந்துட்ட பின்னாடி நம்ம இதை நல்லா கரைஞ்சிட்டு நம்ம ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது மாதிரி நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. இதுக்கு இனிப்பு இது கரெக்டாக இருக்கும். இதை இப்போ ஒரு ஃப்ரைங் பேன் வச்சுக்கலாம். அந்த ஃப்ரைங் பேனில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு அதோட ஒரு 3/4 கப்பு தேங்காய் துருவல் எடுத்துக்கிட்டு இதோட தேங்காய் துருவலை கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா அந்த பச்சை வடை தேங்காவோட பச்சை இது போகிற வரைக்கும் ராஸ் ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு அதோட இந்த வெல்லம் கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த வாட்டரையும் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்மளுக்கு இது நல்லா திக் கன்சிஸ்டன்சி ஆகிற வரைக்கும் வேணும். அதனால் நம்ம பார்த்தே வெல்லத்துக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதோட ஒரு அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடியும் சேர்த்துட்டு இந்த மசிச்சு வச்சுருந்தோம் இல்லையா இந்த கடலைப்பருப்பு அதையும் இதோட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த பூர்ணை போலிக்கு அதே மாதிரி கொலக்கட்டைக்கு எல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அப்படியே சும்மாவே எடுத்து சாப்பிட்றலாம். இதுக்கு மேல் மாவுக்கு நம்ம இன்றைக்கி 1 கப்பு 3/4லேருந்து 1 கப்பு மைதா மாவு தேவைப்படும். அதோட 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவும் சேர்த்துக்கலாம். இதோட இதுக்கு தேவையான உப்பையும் போட்டுட்டு அதோட தண்ணி பார்த்து ஊற்றிக்கோங்க. தண்ணி ரொம்ப லிக்விடாகவும் ஆகிடக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. நம்ம பஜ்ஜி மாவு பேட்டரி அது மாதிரி நம்ம கலந்து விட்டுக்கலாம். சட்டுன்னு நிறையா தண்ணி ஊற்றிட வேண்டாம். அப்புறம் மாவு அப்புறம் தண்ணி ஆயிடுச்சுன்னா மாவு மறுபடியும் போடுற நிலமை ஆயிரும். அதனால் பார்த்து தண்ணி ஊற்றிக்கோங்க. இது பெரியவங்களுக்கு கூட நல்லா தாராளமாக கொடுக்கலாம். ஏன்னா எண்ணெயில் நம்ம பொரித்து சாப்பிட போகிறது கிடையாது. இது குழிப்பணியாரத்தில் தான் ஊற்றி சாப்பிட போகிறோம். ஸோ குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக கொடுக்கலாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ குட்டி குட்டி உருண்டைகளாக போட்டு வச்சிடலாம். இது மாதிரி செஞ்சு வச்சிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு. அதனால தான் உருண்டை போட்டு வச்சிடலாம். அதோட ஒரு குழிப்பணியார் கல்லை வச்சுட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்படி குட்டீஸுங்களுக்கு கொடுக்குறதா தான் நெய் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம மாவை கொஞ்சோண்டு பாதி அளவுக்கு ஊற்றிட்டு இந்த உருண்டையை வச்சுட்டு மேலே அதே மாதிரி கொஞ்சம் பேட்டரை ஊற்றிக்கலாம். பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்டியாக இருக்குங்க. கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சுசியம் ரெசிபி, அதுவும் எண்ணெயில் பொரிக்காமல் சுலபமாக இது மாதிரி செஞ்சு எல்லாத்துக்கும் கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள். இது ஒரு பக்கம் நல்லா வெந்துட்ட பின்னாடி மறுபக்கம் திருப்பி போட்டுடலாம். இது விசேஷ நாட்களில் மட்டும் இல்லைங்க, சாதாரண நாட்களில் கூட செஞ்சு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்டியான ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்லாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ ரிட்டர்ன் ஆகிட்டு அதை திருப்பி போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வரும். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா சப்ஸ்கிரைப் ஒன்றும் பண்ணலன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா நல்லா 2 பக்கம் நல்லா கலர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். அதுவும் சுலபமாக சுசியம் ரெசிபி வீட்டிலையே சூப்பராக எண்ணெய்லாம் இல்லாமல் நல்லா தாராளமாக செஞ்சு எல்லாத்துக்கும் கொடுத்து சூப்பராக சாப்பிட்லாங்க. இதே மாதிரி நான் மறுபடியும் எல்லா ஐடியும் ஊற்றிக்கிட்டேன். பார்க்கவும் அழகாக இருக்கும், சாப்பிடவும் செம்ம டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. அப்படி வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் கேர். டாடா, பை பாய்.